வெல்கம் டு நெல்லை ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி கீ ரைஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் செலக்ட் பண்ணி வாங்கும்போது சின்ன கத்திரிக்காவை பார்த்து வாங்குங்க. 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, அப்புறம் கடைசியாக தூவுறதுக்கு மல்லி இலை, 6 டீஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரம் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ஆனால் நல்லெண்ணெயாக இருந்தால் கூட கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தில் 3 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வசங்கினதும் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வசங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன கத்திரிக்காய் இருந்தால் இப்படி 4 கீறி எடுத்துக்கோங்க. பெரிய கத்திரிக்காய் இருந்தால் 4 கட் பண்ணிக்கோங்க. இப்போ 6 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை ஒரு 3/4 வேக்காடு வரும் வரை மூடி வச்சு வேக வைங்க. இடையில கத்திரிக்காவை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்துட்டு நம்ம இதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே தாளிக்கிற பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 5 பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 வத்தல், அப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தில் மீதி இருக்கிறதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை லேசாக வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலே ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ட்ரை ரெசிபியாக வைக்க போய் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா மசாலா படும்படியாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த கிரேவியிலே வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் வெந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் இந்த கிரேவியில் இருக்கட்டும். இப்போ மண்டை வெல்லத்தை ஆட் பண்ணி இதை கலந்து விட்டுக்கலாம். அந்த மண்டை வெல்லம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். இப்போ மல்லி இலை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், உங்களோட டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரைட்டி ரைஸுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நெல்லை ஃபுட் கோர்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.